ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம அரசியல் ஒரு சில கேள்விப்படுவோம் இல்லையா, நைட் பார்ட்டிஸில் அது நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் சில பர்சனல் தேவைக்காக, பர்சனல் வெல்த்துக்காக, சொத்து சேர்க்கறதுக்காக குறுக்கு வழியில் சில நடிகைகள் போவாங்க. அவங்களுக்காக எப்போவுமே கதவுகள் திறந்து வச்சுருப்பாங்க சில பொலிட்டீஷியன்ஸ், இல்லைனா பெரிய புள்ளிகள், பிஸ்னஸ்மேன் சொல்லக்கூடியவங்க. ஆல்ரெடி டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. எப்போது உங்களால் முடியுமோ, இப்போ ஓகே சொல்கிறீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நிறைய நடிகைகளுக்கு அப்ளிகேஷன் போட்டு வைப்பாங்க. ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா, அந்த நடிகை ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா, அந்த நடிகையை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய நடிகைகள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில நடிகைகள் பணம் அதிகமாக கிடைக்கிறத பார்த்து 2 படம் நடிக்கக்கூடிய அமௌண்ட் வரதை பார்த்து உடனே ஓகே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நடிகைகள் 2 பேர் தான் இப்போது சமீப காலமாக சிக்கினாங்க இல்லையா, ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க. ஒரு நைட்டுக்கு 35 லட்சம் அப்படின்னு சொல்லி 2 நடிகைகளோட பேர் அடிபட்டுச்சு. ஸோ அது ஒன்று கயாது லோகர், இன்னொரு நடிகை யார் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களில் நடிகைகளை வச்சு என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது இடைத்தரகர்களாக தான் இருக்கிறாங்க. அரசியல் புள்ளிகளுக்கு ஒரு பக்கம் போனாலுமே, இன்னொரு பக்கம் இந்த பினாமிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க. அவங்க டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்கேப் ஆகிறதுக்காக பினாமிஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை, எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராது. அந்த அந்த சொத்தோட உரிமையாளர் எங்கே சைன் பண்ண சொல்கிறாங்களோ பண்ணுவாங்க. அதுக்கான கமிஷன் மட்டும் இவங்க எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி கமிஷன் பணமே கோடிக்கணக்கில் வரதால் இவங்களுக்கு அது எப்படி செலவு பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்றது ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போடுவாங்க. திடீர்னு ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை தான் ஒரு அரசியல் பினாமி பண்ணியிருக்காப்புல. அவர் தான் இந்த நடிகைகளை வச்சு செஞ்சுருக்காப்புல. ஸோ அது செய்கிற விஷயங்கள்லாம் இங்கே எதுவுமே நடக்காது. நம்ம ஊரில் எது நடக்காது, இந்தியாவிலே நடக்காது. எல்லாமே ஃபாரினில் கூட்டிகிட்டு போய் ஜாலியாக ஜல்சா பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் கையாது லோகரும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ எல்லாமே நம்ம இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய நியூஸே வந்துருச்சு. 35 லட்சம் கொடுக்கறதாகவும், ஒரு நைட் பார்ட்டிக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக புக் பண்ணுறதாகவும் இந்த செய்திகள் வந்துச்சு. ஸோ அதை கையாது மறுக்கவும் இல்லை, அதை பற்றி எதுவும் பேசவும் இல்லை. ஸோ சில பல வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கு, கையாதோட அப்ரோச் பண்ணது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கள, இப்போது 35 லட்சம் கொடுத்து புக் பண்ணிட்டோம் ஒரு நைட்டுக்கு. ஆனால் 5 நிமிஷம் மேலே முடியல, ஆசையில் பட்டுன்னு வந்துடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனால் கொடுத்த காசுக்கு நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டான்ஸ் ஆடணும். சரி ஆடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கையாதோட டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு சீன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ, இந்த ரீலில் பார்க்குற எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணது இதுதான். 35 லட்சம் கொடுத்துட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கியடா அப்படின்னா, இன்னொருத்தன் சொல்கிறான், வேறு என்ன பண்ணுறது ப்ரோ, 5 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு, மிச்ச காசு கொடுத்த காசுக்கு ஏதாவது பண்ணணுன்றதுக்காக டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது மாதிரி நிதர்சனமான உண்மைகள் நிறைய நடக்குது. திரைமறைவில் நடிகைகள் ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய வேலைகள் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வச்சே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கான்ட்ரவர்சி இவங்க மேலே வந்துச்சு இல்லையா, காசிப். ஸோ இதை வச்சு கையாது லோகர் அப்படின்றது யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. தெரியாதவங்களுக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க நம்ம கையாது. ஸோ எதை எப்படியோ ஒரு படத்துக்கு வரக்கூடிய காசு ஓவர் நைட்டில் வந்துருச்சு அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். ஸோ இந்த நடிகையை பற்றி பார்த்தாச்சு. இன்னொரு நடிகை, 2 நடிகையை சொல்லியிருந்தால இந்த ஒரு நடிகை அஞ்சு குரியன். ஸோ கையாது வாட்சும் இப்போது ரீசெண்டாக ஃபேமஸான ஒரு நடிகை. ஆனால் அஞ்சு குரியன் பல வருஷமாக நடிச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் பெருசாக யாருமே கவனிக்காத ஒரு நடிகைன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை. 31 வயசாகக்கூடிய கேரளத்தை சேர்ந்த அஞ்சு குரியன் நடிகை. பெருசாக தமிழ் சினிமாவில் நடிக்கலை, தெலுங்கு சினிமாலையும் நடிக்கலை, மலையாள சினிமா மட்டுமே கொஞ்சம் படங்கள் நடித்து அதில் ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க இன்ஸ்டா ஃபேமஸ்ன்னே சொல்லலாம் இந்த நடிகை. ஸோ ரீசெண்டாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய முன்னழகு மேலே இருக்கக்கூடிய மச்சம் வரைக்கும் காட்டின நடிகை. ஸோ இந்த நடிகையுமே இந்த ஜல்சா விஷயத்தில் அடிபட்டிருக்கிறாங்க. இந்த பேர் அதுவும் 2 நடிகைகளுமே ஒரே நேரத்தில் நைட் பார்ட்டிஸ் கூட்டிகிட்டு போயிட்டு ஆடை இல்லாமல் ஆட விட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியுமே உலா வந்துகிட்ருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தான் ஒரு கொஷின் மார்க். பெரும்பாலும் உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி குறுக்கு வழியில் பணம் அதிகமாக வர்றதால இந்த மாதிரி விஷயத்தை சில நடிகைகள் தேர்ந்தெடுத்துட்ருக்கிறாங்க. ஸோ கையாது லோகர் அண்ட் அஞ்சு குரியனோட பேர் தான் இப்போ அடிபட்டுச்சு. அங்கே ஃபாரினில் போயிட்டு அந்த வீக்கெண்ட் பார்ட்டிக்காக தனி ஃப்ளைட்டே புக் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. 35 லட்சம் பார்த்துக்கோங்க ஆளுக்கு. யார் காசு, எல்லாமே லஞ்ச பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் ஓடுது. ஸோ எது எப்படியோ
2 நடிகைகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் வந்து டேஸ்ட்டு இப்போ அண்ணாவனோட டேஸ்ட்டு நம்மள மாதிரி தான் இருக்குது. கயாது லோகர் மாதிரியான நடிகையும் அப்படியே வந்து ஆப்போசிட்டான நம்ம முரட்டு மல்லு நடிகையாக இருக்கக்கூடிய அஞ்சு கொரியன். பெருசாக கவர்ச்சி காட்டாத, கவர்ச்சி நடிகையாக இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இருந்தும் கவர்ச்சி காட்டாமல் இருந்த நடிகை அஞ்சு கொரியன். இப்போ ரீசெண்டாக காட்டினதால் ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ இவங்களுக்குமே அடித்தது ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேருடைய அந்த குத்துக்களும் வந்து இப்போது இன்டர்நெட்டில் லீக் ஆகிருக்கு. நிறைய பேர் 35 லட்சத்துக்கு என்னடா இருக்குது, தங்கத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க அவங்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து சில பேர் வர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு 2 பேரில் பிடிச்சது கண்டிப்பாக அஞ்சு கொரியன் தான். அஞ்சு கொரியனுடைய பெரிய ஃபேன். ரொம்ப நாளாக வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அதுவும் வந்து அவங்க 2 முன்னழகை காட்டக்கூடிய கவர்ச்சி இருக்குது பாருங்கள், எப்பா அப்படி இருக்கும். அந்த தொப்புள் வந்து டெஸ்லா தொப்புள் நம்ம அஞ்சு கொரியனுக்கு. ஸோ இப்போ முன்னழகை காட்டக்கூடிய கவர்ச்சியிலும் இறங்கிட்டாங்க. அது எப்படி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கவர்ச்சியில் இறங்குறாங்க அப்படின்றது நமக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. ஸோ பொதுவாக நடிகைகள் கவர்ச்சி அப்படின்றது வந்து சினிமாவில் பிரபலமாகறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்ஸ்டாலையும் சரி, முன்னாடியெல்லாம் அந்த அட்டை பத்திரிகையில் வரக்கூடிய கவர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அஞ்சு கொரியன் வந்து முன்னாடி இருந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் 30 வயசு வரைக்குமே வந்து கவர்ச்சியே கிடையாதுங்க. அவங்க நடித்த படத்தில் கவர்ச்சியே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி டெஸ்லா மட்டும் காட்டியிருக்கிறாங்க. அஞ்சு கொரியனோட தொப்புள் வந்து டெஸ்லா ஷேப் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த தொப்புளை மட்டும்தான் வந்து காட்டியிருக்கிறாங்க ஒர்க் அவுட் அப்போ. ஸோ அப்படி இருந்த நடிகை கல்யாணம் அப்புறம் இந்த மாதிரி வந்து தன்னுடைய முன்னழகை குனிஞ்சு காட்டுறாங்க. குனிஞ்சு வந்து அந்த வலது பக்கம் வந்து சின்ன மச்சம் இருக்கும். அந்த மச்சம் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. அதுதான் வந்து நிறைய பேர் தெறிக்க விட்ருப்பீங்க. ஸோ மச்சத்தை காட்டி தெறிக்க விடக்கூடியதில் அஞ்சு கொரியனுடைய அச்சுக்கவே முடியாது. அப்புறம் வந்து தொடை அழகு. அஞ்சுவோடைய தொடை சூப்பராக இருக்கும். செம்ம கவர்ச்சியான ஒரு நடிகையாக, அதாவது கவர்ச்சி நடிகைக்கு தேவையான எல்லா அம்சங்களும் அக்கள் முதற்கொண்டு முன்னழகு முதற்கொண்டு அந்த சிரிப்பு, அந்த ஃபேஸில் ராவான ஃபேஸில் அந்த ஒரு கவர்ச்சியான எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்க பாருங்கள், அது வரைக்கும் எல்லாமே சூப்பராக அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை ஏன் இத்தனை வருஷமாக கவர்ச்சி காட்டல, ஏன் யாருமே சரியாக யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரியான கொஷின் தான் எனக்கு தோணுது. ஒருவேளை கணவர்கிட்ட வந்து கவர்ச்சி காட்டு, இந்த கவர்ச்சியான இந்த நடிகை வந்து எனக்கு சொந்தம், நான் எப்போ வேணால் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு சொந்தம் அப்படின்ற வகையில் எல்லாருமே பார்த்து ஏங்கணும், அதை நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியாக கூட இருக்கலாம் நம்ம அஞ்சுவோடைய ஹஸ்பண்ட். ஸோ அதனால் கூட வந்து கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகையாக மாறி இருக்கிறாங்க. ஸோ எது எப்படியோ நம்ம அஞ்சு கொரியனுடைய கவர்ச்சி வந்து போக போக சினிமாவில் யூஸ் பண்ணுங்கப்பா யாராச்சும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இதில் வந்து உள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த டவுசர் தெரியும். ஸோ இந்த அளவுக்கெல்லாம் கவர்ச்சி இல்லை, இதை விட அதிகமாக வேணும், 2 பீஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. நிறைய நடிகைகள் வந்து பொலிட்டீஷியன்கிட்ட நெருக்கமாக இருப்பாங்க, அவங்களோட சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காக, பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்காக. அப்படின்ற வகையில் கயாது இப்போ வளர்ந்து வரக்கூடிய நடிகை சீக்கிரமாக பணக்காரனாகனு யோசிச்சாங்களோ என்னமோ, அவங்களும் இந்த லிஸ்ட்டில் அடிபட்டிருக்காங்க. அஞ்சு கொரியனும் இதை வந்து இந்த லிஸ்ட்டில் அடிபட்டிருக்கிறாங்க. அஞ்சு கொரியன் மேபி 31 வயசு ஆகிடுச்சு, இப்போ வந்து அடிபடுறாங்கன்னா மேபி முன்னாடி இருந்தே எதாவது நடந்திருக்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ பண்ணணும், அந்த லிஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிஸ்ட் வேணும், இதை பற்றி பெரிய டீட்டெயில் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் சேனல் அண்ட் 70mm ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.